கோடைக்காலம் நெருங்கிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுவதால் வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலவிய பனிமூட்டத்தால் சுமார் 50,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட உளுந்து உள்ளிட்ட பயிர் வகைகள் மஞ்சள் நோயால் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கடலூர், அரியலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாகை மாவட்டம் கோடியக்கரையைச் சேர்ந்த மீனவர் கடலில் தவறி விழுந்து மாயமாகியுள்ளது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லட்சுமணன், சந்தோஷ், நவலிங்கம் உள்ளிட்ட மீனவர்கள் சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கடலுக்கு சென்ற நிலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 12 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சென்றபோது படகு ஓட்டிக் கொண்டிருந்த லட்சுமணனை காணவில்லை என கூறப்படுகிறது. மற்ற 2 பேரும் லட்சுமணனை இரவு வரை தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் அவர்கள் கரை திரும்பிய நிலையில் மாயமான மீனவரை தேடி 2 படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். சிவகாசியில் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்த மனுவை தகுதியின்மை காரணமாக நிராகரித்த தனி வருவாய் ஆய்வாளரை பெண் ஒருவர் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பண்ணன் தெருவைச் சேர்ந்த சந்திரலேகா என்பவர் அளித்த மனுவின் முகவரியில் வேறொரு தம்பதி வசித்து வந்த நிலையில் அவரது குடும்ப அட்டை மனுவை தனி வருவாய் ஆய்வாளர் நிராகரித்தார். இதனால் ஆவேசமடைந்த அப்பெண் செல்போனில் தொடர்பு கொண்டு தனி வருவாய் ஆய்வாளரை கழுத்தை 2ஆக வெட்டி விடுவேன் என மிரட்டியதுடன் தகாத வார்த்தைகளையும் கலந்து வருத்தெடுத்த நிலையில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது.